ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனி வட்டியும். எடுத்துக்காட்டு 2.29. கொஷின் பாருங்கள். ஒரு அசல் ஆண்டு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அசலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட் கொஷினில் கொடுத்துக்கிறதே எழுதுங்க. வட்டி வீதம் கொடுத்துக்கிறாங்களா? அப்போது வட்டி வீதம் பார்த்திங்கன்னா 6, இது இப்போது 10%. அதுக்கப்புறம் ஆண்டுனா காலம் என்ன குத்துக்கிறாங்க, எவ்வளோ, 5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் பாருங்கள், இது மொத்த தொகை, அதனால மொத்த தொகை வந்து ஏன்னு நம்ம குறிப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போது ரூபாய் 10,050. அப்போது இதுக்கு தனி வட்டி நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போது தனி வட்டி கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அசலு கூட நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது தனி வட்டி பார்த்திங்கன்னா மொத்த தொகையிலேருந்து நீங்கள் அசலை கழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மொத்த தொகை குத்துக்கிறாங்க. ஆனால் அசல் நம்மளுக்கு தெரியாது. தொகை பார்த்திங்கன்னா மொத்த தொகை பார்த்திங்கன்னா அசலும் தனி வட்டியும் கூட்டி தான் நம்மளுக்கு மொத்த தொகை இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ தனி வட்டி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், அசல்னா என்னது, இது ஏங்களா, பி வந்து பின்னு எழுதுகிறோம். இது தனி வட்டியின் ஃபார்முலா பார்த்திங்கன்னா PNR/100. புரிஞ்சுதுங்களா? அப்போது A = P பாருங்கள், ரெண்டுத்துலையுமே இருக்குதுங்களா? அப்போது ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுனால நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா P = அப்போ இங்கே என்ன மீறுது, 1ன்னு வரும். அதுக்கப்புறம் கூட்டல், இது P வெளியே எடுத்துட்டோம். அப்போது NR/100. புரிஞ்சுதுங்களா? அப்போது இதில் நம்ம ஏ எவ்வளோ, மொத்த தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10,050 = P நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள், 1 கூட்டல் என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 ஆண்டுகள். 5 பெருக்கல் 6 எவ்வளோ, 10. 10/100. அப்போ பாருங்கள், 10,050 P = 1 கூட்டல் இது பெருக்குனிங்கன்னா எவ்வளோ, 50/100. அப்போ பாருங்கள், இது நீங்கள் 50ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 50 50, 2 50, 100ன்னு வரும். அப்போ பாருங்கள், 10,050 = P 1 கூட்டல் 1/2. அப்போ பாருங்கள், இது வந்து நம்ம தகாப்பின்னமாக மாற்றலாமா? அப்போது 10,050 = P இது பெருக்கிடணும், இது மேலே இருக்கிறது கூட்டிட்டு /2ன்னு போட்டணும். அப்போது 1 பெருக்கல் 2 கூட்டல் 1/2. அப்போ பாருங்கள், 10,050 = P இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 1 2 2, 2ஓட 1 கூட்டினிங்கன்னா எவ்வளோ, 3/2. அப்போது இது பாருங்கள், இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். அப்போது இந்த வகுத்தல் இருக்குது வந்து மேலே போயிடும். அப்போது இல்லைன்னா பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக போடுறேன், உங்களுக்கு புரியறதுக்காக மொத்தமாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், 10,050 இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா, அப்போது வகுத்தலில் வரும் 3/2 = P. அப்போ பாருங்கள், இது 3/2 பார்த்திங்கன்னா இது 2 இங்கே வகுத்தலில் இருக்குதுங்களா, அப்போ இது மேலே வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போது 10,050 பெருக்கல் 2 Pன்னு வரும் இது 3 அப்படியே வரும். இது நீங்கள் 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா பாருங்கள், 1 3 3, இல்லை 3 9, மீதி 1 வரும் 10, மறுபடியும் 3 9, மீதி 1 15, 5 15, இந்த 0 அப்படியே வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது, 3,350 பெருக்கல் 2 = P. அப்போ இது பெருக்கிட்டிங்கன்னா 0 2 0, I 2 10க்கு 0, மீதி 1 பாருங்கள், 1 மீதி. அப்போ 3 2 6, 6ஓட 1 கூட்டினிங்கன்னா 7, 3 2 6. அப்போ = P. அப்போ பாருங்கள், நம்ம அசல் கண்டுபிடிச்சிட்டோமா? கொஷினில் அதானே கேட்டிருந்தாங்க, அசல் தான் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது therefore
அசல் P = 6700 ரூபாய். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.